இனியா அழாத இனியா, எல்லாம் அந்த அன்பாலதான். அவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அண்ணில இருந்து பிரச்சனை தான். இனியா இங்க பாரு, அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல, அப்பா நல்லா இருக்காரு. அப்பாவுக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. சரியா? இல்ல மாமா, என் அப்பாவுக்கு நிறைய ரத்தம் வந்துச்சு. தங்கம், ஒன்னும் பிரச்சனை இல்லடா. இங்க பாரு, பயப்பட வேணாம், டாக்டரே சொல்லிட்டாங்க. இன்னும் 2 நாள்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இப்பவே அப்பாவை பார்க்கணும். என்ன நீ அங்க கூட்டிட்டு போ. தங்கம், அப்பா உன்னை பயப்பட வேண்டாம், தைரியமா இருக்கணும். எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு இனியா கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. இங்க பாரு, இப்ப அப்பா மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காருடா. இப்ப நம்ம அவரை போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இல்ல மாமா, அப்பாவை. இனியா, மாமா சொல்றேன்ல. இங்க பாரு, அப்பா நல்லா இருக்காங்க. அப்பா எந்திரிச்ச உடனே பாட்டியை ஃபோன் பண்ணுவாங்க. நான் உன்னை கட்டாயம் கூட்டிட்டு போறேன். சரி, நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா. இருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். பரவாயில்லைங்க, இருக்கட்டும், நான் இவங்களுக்கு நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். தங்கம், நீ உட்காரு. கலை, பாரதி, வாங்க உட்காருங்க. வாங்க 2 பேரும். இருங்க, நான் நூடுல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரேன். இனியா, இனியா ப்ளீஸ் அழாத. அங்கிளுக்கு ஒன்னும் ஆகாது. இனியா, எல்லாம் உங்களாலையும் உங்க அம்மாவாலையும் தான். உங்க அப்பா எங்க அப்பாவை குத்திட்டாரு. எங்க அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன இனியா இப்படி எல்லாம் பேசுற? உங்களை பார்த்ததுல இருந்து தான் எங்களுக்கு இந்த பிரச்சனையே. எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல. நீங்க வேண்டாம், இங்க இருந்து போங்க. இனியா ப்ளீஸ் அப்படி எல்லாம் சொல்லாத. சும்மா நடிக்காத. எனக்கு தெரியும் உன்னை பத்தி. பாரதி எப்ப பாரு என் அப்பாவை எனிமி மாதிரி பாக்குறா. அப்புறம் எதுக்கு நீங்க இங்க இருக்கீங்க? சொல்றல, போங்க. இனியா, மாமா, என்ன தங்கம்? இவங்களாலதான் எல்லா பிரச்சனையும். முதல்ல இவங்களை இங்க இருந்து போக சொல்லுங்க. என்ன தங்கம், என்ன பேசுற நீ? இங்க பாரு, பாஸ்கர் தான் தப்பான ஆளு. அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? உண்மையை சொல்லணும்னா பாஸ்கரால இவங்களுக்கும் பிரச்சனை தான் தங்கம். இல்ல மாமா, உனக்கு இதெல்லாம் தெரியாது. இனியா, பாஸ்கருக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும். அதுக்காக கலைகிட்ட பாரதி கிட்ட எல்லாம் சண்டை போடக்கூடாது தங்கம். இங்க பாரு, அவங்க நம்ம வீட்டு ஆளுக, அவன் தங்கச்சி. நீ அவங்ககிட்ட எல்லாம் கோவப்படக்கூடாது தங்கம். இல்ல, எனக்கு தங்கச்சி எல்லாம் வேண்டாம். எனக்கு அப்பா மட்டும் தான் வேணும். எனக்கு அப்பா மட்டும் போதும். இவங்கள வெளியே போக சொல்லுங்க. இனியா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. இனியா தங்கம், இனியா நில்லுமா. கலை, அழாதம்மா. உங்களுக்கு தெரியும்ல இனியாக்கு அவங்க அப்பாவை எவ்வளவு பிடிக்கும்னு. அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருமோன்ற கோவத்துல பேசிட்டா. நீங்க 2 பேரும் வருத்தப்படாதீங்க. நான் சாப்பிட்றதுக்கு நூடுல்ஸ் எடுத்துட்டு வரேன். டேய், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதானா? நானா? நான் என்ன பண்ணேன்? என்னம்மா? இல்ல பாஸ்கர், எங்கடா இருக்க? என்ன விஷயம் சொல்லு. டேய், போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்கடா. என்ன விசாரிச்சாங்க. என்ன சொன்ன? டேய், நான் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா போலீஸ் நான் சொல்ற எதையுமே நம்புற மாதிரி தெரியல. அம்மா, இன்னும் 2 நாளைக்குள்ள முன்ஜாமீன் கிடைச்சிறேன். அதுக்கு பிறகு நானே ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுறேன். டேய், இப்படி ஒரு காரியத்தை பண்ணிப்புடியேடா. என்ன சொன்ன?
எப்ப பாரு சும்மா அடி வாங்கிட்டு நிக்காத. எதையாச்சும் பண்ணுன்னு சொன்னல. ஏதாச்சும் பண்ணிட்டு வந்தா ஐயோ ஏண்டா பண்ண அழ வேண்டியது. டே பாஸ்கர், ரொம்ப பயமா இருக்குடா. உன் கூட ஓடி ஆட முடியல. ஏதோ மானம் கெட்ட பொழப்பா இருந்தாலும் நிம்மதியா அவ கூட கஞ்சி குடிச்சிட்டு இருந்தேன். உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் திக்கு திக்குன்னு இருக்கு. இத சொல்லி அழதான் எனக்கு போன் பண்ணியா? டேய் எங்கடா இருக்க? இத பாரு, போலீஸ் கண்ணுல மாட்டிராத. பத்திரமா இருக்கல்ல? போலீஸ்லாம் நான் பிடிக்கவே முடியாது. நான் அரசு வீட்டுல தான் இருக்கேன். என்னது, அரசி வீட்லயா? ஆமா. டேய், அவ வீட்ல நீ எப்படிடா இருக்க முடியும்? ஏமா, அந்த அரசி எத்தனை வருஷமா சிவம் பழி வாங்கணும்னு ஆசைப்பட்டா. அவ ஆசையை நிறைவேற்றிருக்கேன். அதனால அவ வீட்டுல தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத. டேய், நீ நினைக்கிற மாதிரியே முன்ஜாமீன் கொடுத்துருவாங்கல்ல. இது வேற கொலைகேஸ் ஆச்சேடா. பேசாம இந்த ஊருக்காவது ஓடி போயிடுறா. இல்லனா போலீஸ் உன்னை பிடிச்சு கண்டிப்பா உள்ள போட்டுருவாங்க. ஏமா, அப்படி மட்டும் ஊரை விட்டு ஓடி போறேன்னு வச்சுக்க, அன்பையும் போட்டு தள்ளிட்டு தான் போவேன். டேய் டேய் டேய், என்னடா நீ ஒரு விளையாடா? திரும்பவும் ஒண்ணா? ஒரு கொலை பண்ணாலும் 9 கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை. அத பாத்துக்கலாம் விடுமா. நீ கிறுக்கு பயலே. எப்படியாவது அந்த அரசி கையில கால விழுந்தாவது வெளியே வர வழிய பாடுறா. அதை விட்டுப்புட்டு. ஏமா, அது எனக்கு தெரியும். சும்மா இந்த போனை போட்டு இப்படியே புலம்பாத. போன வை. எனக்கு தெரியும் எப்படி வரணும்னு. வையே. ஐயோ, இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இந்த நேரத்தில் அரசி காலவாரி விட்டுட்டானா என்ன பண்ணுறது? இதை கடத்திக்கிட்டு போய் மிரட்டணும்னா நம்மளை எப்படியாச்சும் ஜாமீன் எடுத்துருவான். நீ படிமா, நீங்க படிங்க, நீங்க படிங்க. என்ன பாஸ்கர்? வணக்கம் சார். ஒன்றும் இல்லை சார், பாப்பா படிச்சுக்கிட்டு இருந்தது, அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓவியா, அங்கிள், நீ புக்கெல்லாம் எடுத்துட்டு உள்ள போ. போமா போ. பாஸ்கர், சொல்லுங்க வக்கீல் சார். இந்த ஜாமீன் பேப்பர்ல கையெழுத்து போடு. போட்டுடலாம் சார். பேனா கொடுங்களேன். உன் கிரிமினல் வேலையெல்லாம் வெளியே வச்சுக்கோ. என்கிட்ட காட்டணும்னு நினைச்ச போலீஸ் உன்னை தேடிக்கிட்டே இருக்கும். ஆனா உன்னை கண்டே பிடிக்க முடியாது. சார், என்ன சார் சொல்றீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லாவே புரியும். அனாவசியமா ரூமை விட்டு வெளியே வராது. போ. சரிங்க சார், வரேன் சார். ம். சிவம் காலேஜ் படிக்கும்போது இதே மாதிரி அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. டாக்டர்ஸ் எல்லாம்
அவன் பொழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, என் பிள்ளைக்கு ஒண்ணு ஆகாதுன்னு. அதே மாதிரி அவன் எழுந்திருச்சு திரும்ப வந்தான். இப்பவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அன்பு, அவனுக்கு எதுவும் ஆகாது. எனக்கும் நம்பிக்கை இருக்கு அத்தை, அவருக்கு ஒன்னும் ஆகாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு அவன் ஆசைப்படுவான். அவனோட சந்தோஷத்தை பத்தி அவன் யோசிச்சதே இல்லை. அவன் ஆசைப்பட்டது எதுவுமே அவனுக்கு கிடைச்சதில்லை. ஆனாலும் அந்த வலிய மனசுக்குள்ள மறைச்சுக்கிட்டு வெளியில எப்பவும் சிரிச்ச மாதிரி தான் இருப்பான். ஃபுட்பால்னா அவனுக்கு உசுறு. கால்ல அடிபட்டதுக்கு அப்புறம் அவனை விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவன் ஆசைப்பட்டு தான் அரசிய கல்யாணம் பண்ணாமா. ஆனா அந்த வாழ்க்கை அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. 2 குழந்தைங்களும் பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுவும் நடக்கல. அவனுக்கு கிடைச்சதை வச்சு அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். அவன் ஆசைப்பட்டு அவனுக்கு கிடைச்சது நீதாம்மா. அவன் உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அது நடக்கும். நீயும் உன் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட. இனிமேலாவது உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமையணும்னு சிவன் ஆசைப்பட்டான். அவன் ஆசை நிறைவேறணுமா? டாக்டர் டாக்டர், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது மேடம். இன்னைக்கு பயப்பட ஒண்ணும் இல்ல. பேஷண்ட் கண்முழிக்க ஒரு 6 hours ஆகும். டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க தைரியமா இருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவரை வார்டுக்கு மாத்தின உடனே நர்ஸ சொல்ல சொல்றேன். சரிங்களா? ஏய் பாஸ்கர், இப்ப எதுக்கு இந்த மரியாதை எல்லாம்? அடிச்சு முடி. எந்த அவசரமும் இல்ல. இல்ல மேடம், பரவாயில்ல. என்ன ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன மேடம் கவலை? நீங்க பாத்துக்குவீங்கன்னு நம்பிக்கை தான். ஆமா ஆமா ஆமா. சரி, காலையில சாப்பிட்டாச்சா? ஆமா மேடம், நல்லா சாப்பிட்டேன். நைட்டு நல்லா தூங்குனியா? உனக்கு லைஃப்ல வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? என்ன மேடம், ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, முக்கியமான ஆளை வேற சாச்சிட்டு வந்திருக்கீங்க. உங்களை நல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லையா? அதுக்குதான். என்னாச்சு மேடம், சொல்லுங்க, என்னாச்சு? அப்போ உனக்கு நிஜமா தெரியாதா? தெரியாது மேடம். நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியல. என் போனை ஆஃப் பண்ணி வைக்க சொன்னீங்க, அதனால போனை ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு எந்த விவரமும் தெரியாது மேடம். நீங்க சொன்னீங்கன்னா போனை ஆன் பண்ணி என்னன்னு கேட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. நீ எடுத்து காலி பண்ணு. மேடம், நீ இதுக்கு மேல இங்க இருக்கணும்ன்றதுக்கு அவசியமே இல்ல. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்ன மேடம் சொல்லிட்டு இருக்கீங்க? எதுக்காக என்ன போக சொல்றீங்க? நீங்களே எடுத்து கேஸ் நடத்துறேன்னு சொன்னீங்க. இப்ப போக சொன்னா என்ன மேடம் அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, அது எதுவுமே உனக்கு அவசியம் இல்லைன்னு அர்த்தம். நீ என்னமோ அந்த சிவத்தை அப்படியே சாச்சிட்டேன்னு நினைச்சுதான் நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நீ என்னடானா உன் கத்தைய வச்சு அவன் கிட்ட ஏதோ கிச்சு கிச்சு மூட்டிட்டு வந்திருக்க. இதுக்கெல்லாம் பெரிய வைக்கலாம் ஒன்னும் தேவையில்ல. நீயே பாத்துக்கோ. என்னாச்சு மேடம்?
சிவம் பொழைச்சுக்கிட்டான். என்ன மேடம் சொல்றீங்க? வாய்ப்பே இல்லையே. உனக்கு ஒரு நல்ல வக்கீல் நான் கிடைச்ச மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சிருக்க மாட்டாரா? செய்யற வேலையை ஒழுங்கா கரெக்டா செய்ய மாட்டேங்கிற. மேடம் 3-4 தடவை அவன் வயித்துல குத்திருக்கேன். அவன் பொழைக்க வாய்ப்பே இல்லையே. அப்ப நான் என்ன உன்கிட்ட உட்காந்து போய் சொல்லிட்டு இருக்கேனா? அப்படி இல்ல மேடம். அவன் ரொம்ப நல்லா இருக்கான். நீ இனிமே இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல கிளம்பு. ஹே, என்ன நீ? நான் கூட என்னமோ உன்னை பெரிய ரவுடி நினைச்சேன். நீ இப்படி போய் உட்காந்து காரியத்தை சொதப்பிட்டு இருக்கியே. நான் கூட பல தடவை நினைச்சிருக்கேன், இப்படிப்பட்டவன் எப்படி அவன் பொண்டாட்டியை இப்படி கண்ட்ரோல்ல வைக்க முடியலையேன்னு. இப்பதானே தெரியுது நீ அதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லாத ஒரு ஆளுன்னு. சிவம் தெம்பா ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவளுக்காக அவன் கத்தி குத்து வாங்கினதுனால அவ கண்ணீரும் கமலையுமா ஆஸ்பத்திரியிலே கிடக்குறா. முதலையாவது 2 பேருக்கும் நடுவுல சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது, அதனால கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்தாங்க. நீ பண்ண அந்த ஒரே ஒரு காரியத்தினால இப்ப அவனை குத்தி அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்க. அவங்க 2 பேரும் அப்படியே உட்காந்து ஜாலியா சந்தோஷமா குழஞ்சிட்டு இருக்காங்க. நீ போய் பாரு. இந்த மாதிரி ஒரு உப்மா கேஸ வச்சுக்கிட்டு ஏன் டைம் நான் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. முதல்ல நீ கிளம்பு. மேடம் பாஸ்கர், இது பாரு, நான் உன் மேல கோவமா எல்லாம் சொல்லல, சீரியஸா தான் சொல்றேன். உனக்கு இந்த விஷயத்துக்கு வக்கீல் எல்லாம் தேவையே இல்ல. கேஸ் எல்லாம் எதுவும் பெருசா நிக்காது. அப்ப நீங்க கொலை கேஸ் மட்டும் தான் எடுப்பீங்க, மத்த கேஸ்லாம் எடுக்க மாட்டீங்களா? ஆமா. இது பார், நீ இந்த கேஸுக்காக எனக்கு கொடுக்கறேன்னு சொன்ன காசை அதை பத்திரமா நீயே வச்சுக்கோ. இப்ப கிளம்பு. மேடம் ஒரு நாள் டைம் கொடுங்க. கத்தி குத்து கேஸ கொலை கேஸா மாத்தி திரும்ப வரேன். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன். எதுக்கு? கொலை கேஸ வாதாட. திரும்ப ஏதாவது காமெடி பண்ணி எங்கேயாவது மாட்டிக்கிட்டு முழிக்காத. இங்க பாருங்க மேடம், இந்த பாஸ்கர் கால் எடுத்து முன்னாடி வச்சுட்டா பின்னாடி வைக்க மாட்டேன். அவனை முடிச்சிட்டு வந்து நான் பேசிக்கிறேன். பேச்செல்லாம் நல்லா தான் பேசுறான். அன்பு, நீ வேணா வீட்டுக்கு போயிட்டு வாமா. நேத்துல இருந்து இங்கேயே இருக்க. இல்ல அத்தை, நான் அவர் கண் முழிக்கிறத பார்க்கணும். லட்சுமி, அன்பு சொல்றது கரெக்ட். சிவம் கண் முழிச்சதும் அன்பதான் கேட்பான். அவன் இங்கே இருக்கட்டும். மேடம், இந்த மெடிசன்ஸ் ஃபார்மசில வாங்கிட்டு வந்துருங்க. சரி அத்தை, நான் போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். குடுமா, நான் போய் வாங்கிட்டு இல்ல, வரேன். நீங்க உட்காருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். லட்சுமி, இந்த ஜஸ்டிஸும் டைகரும் எங்க போனாங்கன்னே தெரியல. நேத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க சிக்னல் வேற கிடைக்க மாட்டேங்குது. நான் வெளியில போய் பேசிட்டு வந்துடுறேன். வந்துடுறேன்.